வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் உயர்தர ஆசிரியர்களுக்கு கடும் பற்றாக்குறை நிலவுவதாக ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் கொழும்பில் தடுத்து வைப்பு. புதுவருட போனஸ் வழங்கப்படாமையினால் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம். பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை வரவேற்கத்தக்கது என சாணக்கியன் அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரும் என அறிவிப்பு. புதுவருடத்தை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு போக்குவரத்து சேவைகள் முன்னெடுப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நாமல் ராஜபக்சவிற்கும் இடையில் விசேட சந்திப்பு. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய கும்பாபிஷேக நிகழ்வுகளில் இராணுவத்தினர் பங்களிப்பு. இலங்கையின் பல பாடசாலைகளில் காப்போத உயர்தர ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இது தொடர்பில் கருத்துரைத்துள்ளார். அரசாங்கம் தொடர்ந்து 30,000 ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளதாக கூறி வருகின்றது. எனினும் இதனை நிவர்த்தி செய்ய எந்த திட்டமும் இல்லை. இப்போது கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள தேசிய பாடசாலைகளில் உயர்தர ஆசிரியர் பற்றாக்குறை ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளது. தற்போதுள்ள ஆசிரியர்களுக்கு தாங்க முடியாத அளவு பணிச்சுமை உள்ளது. உயர்தர பாடங்களுக்கு அறிவியல், கணிதம் ஆகியவற்றிற்கு ஆங்கில வழி பட்டதாரிகள் தேவை. தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்களும் தேவை. எனினும் இவர்களை ஆட்சேர்ப்பு செய்ய எந்த திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை. இது ஒரு பாரதூரமான நெருக்கடி என ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் ஒழுங்கற்ற மேலதிக வகுப்புகளின் துறை ஊக்குவிக்கப்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் மனிதவியல் மற்றும் சமூக அறிவியல் பட்டப்பின் படிப்பு நிறுவனத்தின் பணிப்பாளரும் பொருளாதார விரிவிரியாளருமான பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். கல்வி முறைமையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இம்முறை வரவு செலவு திட்டம் மூலம் நேர்முறையான பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலதிக வகுப்புத்துறையில் ஆண்டு முழுவதும் 200 பில்லியன் ரூபாவிற்கு மேல் பணம் புழக்கத்தில் உள்ளதாகவும் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் தரம் 6க்கான விண்ணப்பங்களை இணைய வழியாக மேற்கொள்ள முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏப்ரல் 30 வரை www.g6applications.moe.gov.lk என்ற இணையதளம் மூலம் சமர்ப்பிக்க முடியும். அதிகபட்சமாக 3 பாடசாலைகளுக்கு மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான வழிமுறைகளை கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான www.moe.gov.lk என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட சுங்கவரி காரணமாக புதுவருட போனஸ் வழங்க முடியாது என தெரிவித்ததை அடுத்து மாத்தறை வெலிகம உடுகாவ பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றின் நிர்வாக அதிகாரி ஒருவரை சக ஊழியர்கள் நேற்றிரவு வீட்டுக்காவலில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மாலை தொழிற்சாலையின் நுழைவு வாயிலை பூட்டி முற்றாக அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் நிர்வாகத்தின் முடிவுக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் தொழிற்சாலை நிர்வாகம் போனஸ் வழங்கப்படாது என அறிவித்ததை தொடர்ந்து ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் புதுவருட போனஸ் வழங்கப்படும் வரை தாம் இங்கிருந்து நகர மாட்டோம் என திட்டவட்டமாக அறிவித்திருந்தனர். இதனை அடுத்து தொழிற்சாலை நிர்வாகம் வெலிகம போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு அப்பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்று காலை வரை தொழிலாளர்கள் தொழிற்சாலையின் நுழைவு வாயிலை தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% சுங்க வரி விதிக்க தீர்மானித்து கடந்த ஏப்ரல் 2 அறிவித்திருந்தார். இச்சுங்க வரி ஏப்ரல் 5 முதல் அமலுக்கு வந்துள்ளதுடன் இதன் தாக்கம் ஆடைத்துறையை பெரிதும் பாதித்துள்ளதாகவும் இதனால் போனஸ் உள்ளிட்ட நிதி உதவிகளை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆடை தொழிற்சாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது.
அமெரிக்காவின் வரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வை எட்ட முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொட்டாவ பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோச ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். தேர்தல் நடைபெறவுள்ளமையினால் தேர்தல் ஆணைக்குழுவினால் அப்பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் 4 லட்சம் பயனாளர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படும். அமெரிக்கா அறிவித்துள்ள வரி இலங்கையின் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அத்துடன் இவ்விடயம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயாரென தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வரி விதிப்பு தொடர்பில் எந்தவொரு நாட்டுடனும் கலந்துரையாடுவதற்கு தயாராக இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இக்கைது நடவடிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சாணக்கியன் இதனை குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச் செயல்கள் தொடர்பிலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை அதிக இலாபத்தை ஈட்டக்கூடிய அரச நிறுவனமாக மாற்றுவதற்கான பரிந்துரைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் கடன் முகாமைத்துவத்திற்கான குறுகிய கால மற்றும் நீண்டகால தீர்வுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் ஸ்ரீலங்கன் விமான நிறுவன லாபகரமான நிறுவனமாக மாற்றுவதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி துறைசார் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் செயற்பாட்டு இலாபம் இருந்த போதிலும் தவறான நிர்வாக முடிவுகளால் நட்டத்தை சந்திக்கும் முன்னணி அரச நிறுவனங்களில் இதுவும் ஒன்று என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கம் இந்நிறுவனத்தை தனியார் மயமாக்க எடுத்த தீர்மானத்தை மாற்றியமைத்து தற்போதைய அரசாங்கம் அதை தேசிய விமான சேவையாக தொடர்ந்து செயற்படுத்தவும் புதிய நிர்வாகத்தின் கீழ் லாபகரமான நிறுவனமாக மாற்றி முன்னோக்கி கொண்டு செல்லவும் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்று எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி மேல், வடமேல், வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையும். இன்று நண்பகல் 12 மணியளவில் உய்யங்கல, அரங்கல, கொன்ககவல், மொரகந்த மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அதிக வெப்பம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படும் அதேவேளை வெயிலில் நடமாடுவதை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்து சமுத்திரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இலங்கை இந்தியாவிற்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது. விசேடமாக பாதுகாப்பு ஒப்பந்தங்களை எடுத்துக்கொண்டால் இந்து சமுத்திரத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமற் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் இருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர். உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்த போது அவர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை இரத்து செய்வது குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை இரத்து செய்வது மற்றும் புதிய சட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் பரந்த ஆலோசனையை மேற்கொள்ளும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக ரயில்வே திணைக்களமும் இலங்கை போக்குவரத்து சபையும் இணைந்து இன்று முதல் 21ஆம் தேதி வரை கூட்டு போக்குவரத்து திட்டத்தை தயாரித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன்படி கண்டி, புத்தளம், தம்புள்ளை மற்றும் காலி ஆகிய முக்கிய வழித்தடங்களை மையமாக கொண்டு நீண்ட தூர பேருந்து சேவைகள் செயற்படுத்தப்பட்டுள்ளது. நிலையான நேர அட்டவணையில் இயங்கும் பேருந்துகளுக்கு மேலதிகமாக கூடுதலாக 500 வழித்தடங்களை இயக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மகும்புர, கடவத்த, கடுவெல மற்றும் கொழும்பு பஸ்டியன் மாவட்டத்தை இலக்காக கொண்டு அதிவேக நெடுஞ்சாலை வழியாக காலி, மாத்தறை, பதுளை, தங்காலை, கதிர்காமம் போன்ற இடங்களுக்கு 350 மேலதிக பேருந்து வழித்தடங்கள் இயக்கப்படவுள்ளன. வழக்கமான சேவைகளுக்கு மேலதிகமாக இலங்கை ரயில்வே துறை கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பதுளை, கண்டி மற்றும் காலிக்கு சிறப்பு ரயில் சேவைகளை இயக்கியுள்ளது. இக்காலகட்டத்தில் கொழும்பை சுற்றியுள்ள பேருந்து நிலையங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு கிராமப்புறங்களுக்கு செல்ல ஏறத்தாழ 8 லட்சம் பயணிகள் வருவார்கள் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணையகம் எதிர்பார்க்கின்றது. இப்பயணிகளுக்கு தேவையான சுகாதார வசதிகள், பாதுகாப்பு மற்றும் முதலுதவி வசதிகள் அந்தந்த பேருந்து முனையங்களில் வழங்கப்பட்டுள்ளன. சிறப்பு பணிகளுக்காக அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேற்கண்ட காலகட்டத்தில் தேசிய போக்குவரத்து ஆணையம் 24 மணி நேரமும் இயங்கும் எனவும் ஒரு அறுவை சிகிச்சை அறை மற்றும் வாடிக்கையாளர் பராமரிப்பு பிரிவையும் நிறுவியுள்ளதாக அறிவித்துள்ளது. பயணிகள் அவசர எண்ணாக 1955 மற்றும் 07125955555 என்ற வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து விவரங்களுக்கு தேசிய போக்குவரத்து வாரியத்தின் குறுகிய எண்களான 1958 மற்றும் ரயில் விசாரணைகளுக்காக 1971 ஆகியவற்றை அழைப்பதன் மூலம் கூடுதல் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். இக்காலகட்டத்தில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகின்றதா என்பதை சரிபார்க்க பிரதான வழித்தடங்களை உள்ளடக்கிய மொபைல் ஆய்வாளர்கள் 24 மணி நேரமும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்திய பிரதமர் நாட்டிற்கு வருகை தந்து மீண்டும் தனது தாய்நாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் அவரை சந்திப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்திய பிரதமருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய கும்பாபிஷேகம் எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பூர்வாங்க கிரியைகள், எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வுகள் ஆலயத்தில் நேற்று நடைபெற்றது. குறித்த கோவிலின் கும்பாபிஷேக நிகழ்வு 50 வருடங்களுக்கு பின்னர் நடைபெறவுள்ள நிலையில் பூர்வாங்க கிரியைகளிலும் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வுகளிலும் பெரும் தொகையான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை இக்கும்பாபிஷேக நிகழ்வில் இராணுவத்தினர் பலர் கலந்து கொண்டுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க மாவை கந்தனின் கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள ஈழத்தின் பல பகுதிகளிலும் புலம்பெயர் தேசத்தில் வாழும் மக்கள் ஆலயத்தில் ஒன்று கூடி வரும் நிலையில் நேற்றைய எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வுகளில் இலங்கை இராணுவத்தினரும் கலந்து கொண்டுள்ளனர். எண்ணெய் காப்பு சாத்தும் கிரியைகளில் இராணுவத்தின் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி கலந்து கொண்டிருந்த அதேவேளை எண்ணெய் காப்பு சாத்தும் பக்தர்களுக்காக இராணுவத்தினரால் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு குறித்த ஆலயம் பல வகைகளில் புனருத்தான வேலைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.